தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு திருமாவளவன் அடிக்கடி இந்த திமுகவுக்கு ரொம்ப முட்டுக் குடுக்குறாரு. ஒரு காலத்தில திமுக இந்த தமிழ்நாட்டு அரசியலருந்து அகற்றப்பட வேண்டியது 2 திராவிட கட்சிகளும் தலித் மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்த செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க எந்த வழிவகையும் செய்யல அப்படின்னு சொல்லி பேசினவரு, "அடங்க மறு, அத்துமீறு, திமிர் எழு, திருப்பி அடி" அப்படின்னு சொல்லி பேசினவரு, இன்னைக்கு அடங்கி ஒடங்கி திமுகவுடைய சொம்பா மாறி அவங்களுக்கு முட்டு குடுத்துட்டு இருக்காரு. அண்ணன் பேசினதெல்லாம் ஈழத்த பத்தி, தலைவர பத்தி பேசினதெல்லாம் அதெல்லாம் ரசிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். அப்படி அண்ணன் திருமாவளவன் மீது மிகப்பெரிய பற்று, மரியாதைலாம் இருந்துச்சு. சமீபமா அவரு பதவிக்காக பண்றாரா? இல்ல அவருடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் அப்படி செஞ்சுட்டு இருக்காரா என்னான்னு தெரியல. அ சீமான் அவர்கள எப்பொழுதுமே பாஜக பி டீம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? ஏன் அப்படின்னா, ஏன் அவர் தான் 2001ஆம் ஆண்டுல பிஜேபியோட கூட்டணி வச்சு எம்.எல்.ஏவா இருந்தாரு. மத்திய அரசுல அவங்க இருக்கும்போது இருந்தாரு. வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் செலுத்தியிருக்காரு. அதெல்லாம் சொன்னோம்னா, அது அரசியல் நாகரீகம் அப்டின்னுவாரு. முதல்ல பாசிச பாஜக கூட கூட்டணி வச்சு அவங்கள தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததே நீங்களும் திமுகவும் தான். அம்மையார் ஜெயலலிதா கூட மிகப்பெரிய வரலாற்று சாதனை செஞ்சிருக்காங்க. எப்டின்னா, அந்த பிஜேபி அரச கலைச்சு கவுத்திருக்கிறாங்க. ஆனா நீங்க பிஜேபிய பி டீம் நாம் தமிழர்ன்னு சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம நான் தமிழ் தேசிய அரசியல் அவர் பேசுறது பொய்ன்னு சொல்றீங்க. தமிழ் தேசிய அரசியல்ல நாங்கலாம் சின்ன சின்ன பசங்களா இருந்து, தலைவர் யாரு நம்ம தலைவர் பிரபாகரன் யாருன்னு தெரியாத அளவுக்கு இருட்டெடுப்பு செஞ்சிருப்பாங்க இந்த திராவிட கட்சிகள். அதையெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் இல்லை என்றால், நம்மோட தலைவர பத்தி எங்களுக்கு தெரிந்திருக்கவே தெரிந்திருக்காது. தமிழ் தேசிய அரசியல்ல கடந்த ஒரு 16, 18 வருஷமாக அவர் மட்டும் தாங்கி, தனி மனிதனா எத்தனை இடர்பாடுகளையும் தாங்கி அவர் கடத்தி கொண்டு போறாரு ஒவ்வொரு தலைமுறைக்கும். ஒரு சீமான் இன்னைக்கு 36,00,000 சீமானாக மாறியிருக்கிறார்கள். நாளைக்கு 8,00,00,000 சீமானாகவும் மாறுவார்கள். அதனால நீங்க பிஜேபியின் பி டீம், ஏ டீம்ன்ற வேலையெல்லாம் பேசாதீங்க. அவர் வைக்கக்கூடிய தர்க்கத்துக்கு, அவர் வைக்கக்கூடிய கருத்துக்கு நீங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அத விட்டுட்டு அவர் பி டீம், ஏ டீம், சி டீம்ன்ற அந்த டீம் தேவையில்ல. சீமானுக்கு ஓட்டு போட்டா சீமான் தான் வருவாரு. பாரதிய ஜனதா வராது. அரசியல் அறிவு இல்ல. நீங்க உங்கள் சார்ந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்றது இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்கு. அதனால நாம் தமிழரை விமர்சித்து விட்டு, நல்ல நோக்கத்தோடு நம்ம தமிழ் இனத்திற்கு என்ன செய்யணும்? இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும்? தமிழ் மொழிக்கு என்ன செய்யணும்? அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க சாதாரண ஆள் கிடையாது. தற்பொழுது ஒரு மக்களவை எம்பியாக இருக்கிறீங்க. அதனால புரட்சி வெல்லும்! வாழ்க தமிழ்! வளர்க நம் தமிழ்!